சந்திரன். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? 2 டேஸா உங்களுக்கு கால் பண்றேன், ஆன்சர் பண்ணவே மாட்டீங்க. பிஸியா? 2 months ஒரு மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சொல்லுங்க சந்திரன், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, எப்போ உங்களை மீட் பண்ணலாம்? இப்போ கூட டியூட்டியில தான் இருக்கேன். இன்னும் 2 weeks இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிரும். அவர் காலேஜ் சந்திரன். Good evening, sir. ASP Devan speaking. Just got the reports from doctors. டாக்டரோட ரிப்போர்ட் படி அவன் பேரனாய்ட் சிசோப்ரினியா என்ற மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ விஜய் கேஸ் விஷயமா இப்போதைக்கு எங்களால் எந்த ஒரு எவிடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல சார். பட் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் சார். ஐ வில் சென்ட் யூ த ரிப்போர்ட்ஸ் as soon as possible. Thank you, sir. என்ன சார், எல்லாத்தையும் பிடிச்சலான்னு சொல்றீங்களா? எப்போதுமே இந்த மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. ட்ரக் எக்ஸ்சேஞ்ச், ரேப் கேஸ், திருட்டு பிடிக்கலான்னு போனாங்க. மாட்டதெல்லாம் யார் சார்? நம்ம யங்ஸ்டர்ஸ். பாருங்க சார், பாருங்க, 18-19 வயசு இருக்குமா? அவன் பண்ண ஒரே ஒரு முட்டாள்தனத்தினால எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு இழப்பு தெரியுமா சார்? நம்மள அழிக்கிறதுக்கு வேற யாரும் வர வேணாம், வேற யாரும் வர வேணாம். அதெல்லாம் பார்த்தா ஸ்கூல்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறானுங்க, அதுக்கு ஒரு தலைவன் காசு வாங்குறானுங்க சார். அது அப்படியே நெட்வொர்க்கா வளருது. உங்கள் ஆளுங்க எனக்கு புரியுது சார். வர வர நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்போல்லாம் தைப்பூசம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே எங்கே சார் நடக்குது? தைப்பூசம், பாரம்பரியம், தமிழ் பண்பாடு எல்லாம் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் யாரும் மதிக்கிறது இல்லை. நீங்க சொல்லுங்க சார், என்னைக்காவது தைப்பூசம் பிரச்சனை இல்லாமல் நடந்திருக்கா? அப்படி இருந்தா ஏன் சார் தப்பா பேச போறாங்க மற்றவங்க? அவ்வளோ ஏன் சார்? பாருங்க சார், மலிசியன் கிரிமினல் ரெக்கார்ட் சார். இந்த இடத்துல நம்ம பையனுங்க எங்க சார் தப்பு பண்ணாம இருக்கானுங்க? எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. டாக்டர், லாயர், இன்ஜினியர் எல்லாம் இருக்கானுங்க. ஆனா இருந்து என்ன சார் புண்ணியம்? இவனுங்க மாதிரி ஆளுங்கனால நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கெட்ட பேர் சார். எஸ், we need a change. இது நம்ம பேசி ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு தனி மனுஷனும் புரிஞ்சுக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் உணரணும். எஸ், we go for a solution. ஐயோ, நானே தப்பு பண்ணிட்டேனே. ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? அண்ணா, நீங்களா? மன்னிச்சிருங்கண்ணே, கொஞ்சம் வேலையா இருந்தேன், சரியா கேட்கலண்ணே. இல்லண்ணே, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்துருவேண்ணே அடுத்த வாரத்துல எப்படியாச்சும். ஏன்னா இப்ப மகன் வேற படிக்கிறாரு, வீட்டு சேவாவும் கட்ட முடியலண்ணே. கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. இல்லண்ணே, கண்டிப்பா நான் கொடுத்துறேண்ணே. அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துறேண்ணே. பா, போயிட்டு வரேன்ப்பா. ஐயா அருண், பா, காசு வாங்காம போறியா? இல்ல, காசு இருக்குப்பா, வச்சிருக்கேன். காசு இருக்கா? அப்ப நேத்து நீ சாப்பிடலையா? இல்ல, இருக்குப்பா, வச்சிருக்கேன். நான் சேமிச்சு வச்சிருக்கேன்ப்பா, போதும்பா அது. ஐயா, காசு இல்லைன்னா அப்பா கிட்ட நீ கேளு.
காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம இருக்காத. நீ நல்லா இருக்கணையா, நீ நல்லா படிக்கணையா, அதுதான் அப்பாவுக்கு வேணும். இந்தாயா, பார்த்து போயிட்டு வையா. இந்த நேரத்தில் இவனுங்க வரடா. ப்ரோ ப்ரோ, நான் வீட்டில் இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுவேன், ஓகேவா? டே விஜய், என்னப்பா எங்கடா போற? எங்கே போனா உங்களுக்கு ஏன்? சரி பரவாயில்ல, சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. சாப்பாடு அதை நீங்களே ஆற வச்சு சாப்பிடுங்க. டேய், நேற்றே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர? எத்தனை மணிக்கு வந்தா உங்களுக்கு ஏன்? அதான் வந்துட்டா. டேய் விஜய், இது சரியில்லை. வர வர உன் போக்கு சரியில்லை, சொல்லிட்டேன். உங்கள் போக்கு தான் சரியில்லை. அண்ணாடி சீரியல் பார்க்குறீங்களா, அதோட இஃபெக்ட் தான் இது. ரொம்ப அறிவுரை சொல்கிறீங்க. சுபா முடியலடா. ச்சே, வர வர அந்த பழகுகளே இப்படித்தான். எங்கடா இருக்க விஜய்? எவ்வளவு நேரம்டா உனக்கு வெயிட் பண்றது? டேய் டேய், பாஸ் ஏதா ரிசத்து? டேய் நீயா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டற? காலையில உனக்கு நான் இங்க சாப்பிடாம வெயிட் பண்ணி இருக்கேன் தெரியுமா? பேசுறா. மனுஷனுக்கே 1008 வேலை இருக்கு, இதுல உன் கோல் அட்டென்ட் பண்ணி வரமாடா. சரி, உனக்கு ஏன் அவ்வளவு கோவம்? இப்ப கூலாவு தா, இப்படி எப்பவுமே அடிப்பல, ரிலே பண்ணு. சிகரெட்டு உனக்கு பரவாயில்ல, அண்ணாடிக்கு உங்க அப்பா உனக்கு வச்சு அனுப்புறாரு. ஆனா எங்க அப்பா காசு கொடுக்கவே மாட்டேன், ஓகேவா? அவன்கிட்ட இருந்து பிடிக்கிறதுக்கு அண்ணாடிக்கு பிச்சை கேட்க வேண்டியதா இருக்கு. நீ வேணுமா பாரு, ஒரு நாள் அந்த ஆளை நான் தூக்குறேன்டா. ஏய், அவர் எதா பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. நீ ஏன் இன்னும் அவரை பத்தி இப்படியே பேசியிருக்க? நீ நல்லா பண்ணாரு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் இங்கதான் எம்ஏ லாபம் பண்ணுவேன். அதே கடை தான். போய் போறீங்களா? ஓகே, துங்கு பண்ணுறேன். சரி ப்ரோ. அச்சான், நம்மளால வந்துட்டாங்க. வழக்கம் போல அட்டெண்டன்ஸ் போடுற. ஏய் டேய், இன்னைக்குமா? டேய் நீ போடுற, இல்லைன்னா நான் ஒண்ணி போட்டுருவேன். விஜய் 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 விஜய், அடிக்காதீங்கடா. அவனு ஃபிகர் எடுக்க கஷ்டமா இருக்கு, இதுல எங்க அண்ணன் ஃபிகர் மடக்கிறடா. விஜய் விஜய் விஜய்,
கால் பண்ணிக்கிட்டே இருக்க, மனுஷனுக்கு வேலை இல்லையா? நேத்து நீ எங்க போன, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அத முத சொல்லு. என்ன பண்ண? அப்படி ஒண்ணு தெரியலையே. போய் சொல்லாத விஜய், 2 கண்ணால பார்த்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அத சொல்லு முத. எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணும் பண்ணல. ஏய், நீ ஒருத்தர போட்டு அடிக்கல, என்னை பார்த்தா நீ மோட்டர் எடுத்து ஓடல. போய் சொல்லாத விஜய், நான் அங்கதான் உன்னை பார்த்தேன். நான் கூப்பிட்ட பண்ணி தெரியாத மாதிரி ஓடல. பாத்துட்டியா? ஆமாண்டா, அடிச்சண்டா. ஏண்டா இவ்வளோ கோவம்? நான் தான்டா கேக்குறேன், உண்மையில அக்கறை உள்ளதான் அது கேட்டுட்டு இருக்கேன். ஜெய், அக்கறையா இருந்தாலும் ஆத்துல ஓடுற மீன் கரைக்கு வர முடியாது. புரியல? லிமிட்டோட நடந்துக்கோ. இத்தனை வருஷம் பழகின பழக்கத்தை நீ கொச்சப்படுத்திட்டல. ஞாபகம் வச்சுக்கடா, உனக்கு இப்ப உனக்கு நான் கூட நாதாந்திரமா வருவேன். உனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமா போச்சுல. என்னை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்ட விஜய், ரொம்ப தூரத்துல போயிட்ட. நீ தேர்றப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன்டா. எல்லாம் முடிஞ்சதுடா. Sorry ma, duit itu lewat makasih. Lain kali cari saya, jangan kacau budak saya. ஏய் நில்லு, இது வரைக்கும் அண்ணன் சொன்ன விஷயத்துல நீ பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்க. இது ஒரு முக்கியமான மேட்ரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணன் தான் உன்னை கூப்பிட சொன்னார். அண்ணன்கிட்ட பேசிக்கோ. என்ன விஜய் யோசிக்கிறியா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது, நான் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். பணத்துக்காக எதை வேணாலும். எனக்கு என்ன முதல்ல சரியா போலண்ணா. பணத்துக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன், ஆனா கொலையும் பண்ணுவேன். தலை இருக்கும் போத வாளு வாளு. நம்ம தொழிலில் எனக்கு போட்டியும் பிடிக்காது, பொறாமையும் பிடிக்காது. எவன் போட்டியாகவும் பொறாமையாகவும் இருக்கானோ அத்தனை பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது. கர்ஜிக்க தெரியாத சிங்கத்துக்கு ஏண்டா மகுடம்? விஜய் போடுறா அவனை. எல்லா இடத்துல வசூலாச்சு, கிளம்ப வேண்டியது ஒன்று செட்டில் பண்ணல. என்னென்ன பண்றது? இதை கூட என்கிட்ட சொல்லுவீங்களாடா? போய் போடுறான் அவனை. பயணிகள் வச்சு நான் போடுறேன். ஏ முகி, பயனில் வச்சு அவனை தூக்கு சொல்ற, அவனை தூக்கு. விஜய வச்சு அவனை போடு. அவன் எப்படி இதுக்கு ஒத்துருவான்? அவன் இதுக்கு ஒத்து வர மாட்டானா? ஏய் அட்டங்கு, எனக்கு பலி கொடுக்கிறவன் அவன் தான். பலி ஆடும் அவன் தான். வயசான காலத்துல இந்த பிரச்சனை வேற, அடிக்கடி இந்த மோட்டர் வேற கெட்டு போயிருது. ஐயோ,
இருக்கிற பிரச்சனைல இந்த கடங்கார வேற. இவனடா? ஆமாண்ணே. காசு மட்டும் வாங்க தெரியுதுல, வாங்கின காசு திருப்பி கொடுக்க தெரியாது. நீ எல்லாம் இருக்க கூடாது, இருக்கணும். நீ இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? டேய் ஏந்திரா. உன்ன மாதிரி ஆள்னால தான்டா எனக்கு காசு போடுது. நானே உங்களுக்கு கொண்டுட்டேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா அப்பா அப்பா, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்பா. ஏன் சார் இந்த விஜய் கேஸ் ஒரு முடிவுக்கே வராதா? ப்ரெஷர் சார், ப்ரெஷர் மேல ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எப்படி சார் முடியும்? அவன் என்ன குணமே ஆகலையா? அவன் எப்ப நார்மலா இருக்கான் எப்ப நார்மலா இருக்கான்னு தெரிய மாட்டுது. எப்ப அவன் அந்த நோயிலிருந்து குணமா வரானோ அப்பதான் இந்த கேஸ் ஒரு முடிவு வரும். இல்லை சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அவன் நடிக்கிறான்னு தோணுது. எப்படி சார் நடிக்கிறான்னு சொல்றீங்க? ரிப்போர்ட்ஸை பாத்தீங்களா இல்லையா? டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவனுக்குள்ள அளவுக்கு அதிகமான அதிர்ச்சி, மனப்பிரமை. எப்ப அவன் அதுல இருந்து மீண்டு வரானோ அப்பதான் இந்த கேஸ் ஒரு முடிவு வரும். அப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லையா சார்? வெயிட் பண்ணி தான் சார் ஆகும். விஜய் யாருது? விஜய் யாருது? யார் பேசுறது? விஜய் பேசாதீங்க, பேசாதீங்க. விஜய் டேய் விஜய். யாருது? அருண்டா. அருண், அருணா ஏண்டா இப்படி பண்ண? எங்க இருக்க? விஜய் வா வா. நீங்களா? ஏன்டா இப்படி பண்ண? என் நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிடல. பேசாதீங்க, பேசாதீங்க. உன்னால் ஒருவன் அழிந்ததாக இருக்கக்கூடாது, உன்னால் ஒருவன் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். நீ மகாத்மாவாக வாழ்கிறாயோ இல்லையோ, நீ ஒரு மனித ஆத்மாவாக வாழ பழகிக்கொள். பிறரையும் வாழ வைத்து புனிதனாக உன்னை உயர்த்திக்கொள். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைமுறை, இன்றைய புரட்சி நாளைய சரித்திரம்.